இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. யாக்கோபு 1:4. ஒரு நல்ல கிறிஸ்தவ பெண்மணி இருந்தாள். அநேக நற்குணங்கள் கொண்டவள், ஆனால் கொஞ்சமும் பொறுமை இல்லாதவள். ஒரு நாள் அவளுடைய போதகர் அவள் கணவனிடம் அவனது ஆத்துமாவை குறித்து பேசினார். அதற்கு அவன், என் மனைவி ஒரு நல்ல இல்லத்தரசிதான், ஆனால் பக்தி என்பது அவள் அளவிற்கு என்னையும் பொறுமையற்றவனாக ஆக்கும் என்றால் அந்த பக்தியே எனக்கு வேண்டாம் என்று கோபத்துடன் சொன்னான். அந்த போதகர் அந்த பெண்ணிடம் ஒளிவு மறைவின்றி இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்ட போது அவள் பொறுமையின்மை என்ற தனது பாவத்தை கண்ணீருடனும் தாழ்மையுடனும் அறிக்கையிட்டாள். சில நாட்கள் கழித்து அவளது கணவன் மீன் பிடிக்க போய்விட்டு திரும்பி வந்தான். தூண்டில் கம்பை தூக்கி கொண்டு வீட்டினுள்ளே நுழைந்த அவன் தெரியாமல் விலை மதிப்பு மிக்க ஃப்ளவர் வாஷ் ஒன்றை தட்டிவிட்டான். அது கீழே விழுந்து உடைந்து சிதறியது. அவன் மனைவி அந்த அறைக்குள் ஓடி வந்தாள். அவன் அடுத்த கட்டத்துக்கு தயாரானான். கோபத்தில் என்னவெல்லாம் கத்தப் போகிறாளோ என்று பதற்றப்பட்டான். ஆனால் அவளோ புன்முறுவலுடன், பரவாயில்லை, இந்த மாதிரி காரியங்கள் எந்த குடும்பத்திலும் நடப்பதுதான் என்றாள். ஆனால் சில வாரங்கள் கழித்து அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதாக தீர்மானித்ததுடன் திருச்சபையில் உற்சாகமாக பணியாற்றவும் தொடங்கினான். அவன் தன் மனைவியின் வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தை நடைமுறையில் கண்டான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு, சில கணவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்கிறார். கிறிஸ்தவம் நல்லதுதான் என்று உலகம் நம்புகிறது. ஆனால் கிறிஸ்தவர்களோ தாழ்மையான பொறுமையான வாழ்க்கை செய்வதன் மூலம் கிறிஸ்தவ மார்க்கத்தை அலங்கரிக்க தவறிவிட்டனர். சாத்து குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நொறுங்குண்ட தாழ்மையான மனதுடன் பணிவுடன் தேவனையே சார்ந்து வாழும் மக்கள் மட்டுமே இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவும் உள்ள பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இயேசு சவுலிடம், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இயேசு இங்கே குறிப்பிட்ட முள் என்பது மாடுகளை வழிக்கு கொண்டு வர பயன்படுத்தப்படும் தார்குச்சியில் உள்ள முட்களாகும். அது மாடுகளுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக அல்ல, அவற்றின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்காகவே தார்குச்சியில் பிணைக்கப்படுவதாகும். உங்களில் அநேகர் முள்ளில் உதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாருடனோ சண்டை போடுவதாக நினைத்துக் கொள்ளுகிறீர்கள், ஆனால் உண்மையில் உங்களுடனேயே சண்டையிடுகிறீர்கள். வாழ்க்கை, அதன் அநியாயங்கள், அதன் வேதனைகள், அதன் தவறுகள், இவற்றோடு போராடியே நீங்கள் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. உங்கள் வீண் முயற்சிகளை நிறுத்திவிட்டு, உங்கள் கசப்புகளை விட்டுவிட்டு, உங்கள் சித்தங்களை அர்ப்பணித்துவிட்டு பரிவையும் பொறுமையையும் கடைபிடியுங்கள் என்கிறார். அப்பொழுது நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள். உங்களை காண்போர் உங்களில் கிறிஸ்துவை காண்பார்கள், அவரிடமாய் ஈர்க்கப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, பொறுமையின்மை எண்ணற்ற உடைந்த குடும்பங்களையும் லட்சக்கணக்கான வயிற்று புண்களையும் உருவாக்கி இன்னும் பல போர்களுக்கு வழிவகுத்துள்ளது. இது நமது வாழ்வின் வேறெந்த பகுதியையும் விட நமது இல்லற வாழ்க்கையையே அதிகம் பாதித்துள்ளது. ஒரு பாடல் நாகரிகமான வாழ்வு நமது இல்லங்களை எப்படி கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருக்கிறது என்பதை நயமாக விளக்குகிறது. அவர்களுடையது ஒரு கொதிக்குழம்பு திருமணம். கொஞ்சம் வித்தியாசமானது, விதிவிலக்கானது. மனைவி எப்பொழுதும் கொதித்துக் கொண்டிருந்தாள், கணவன் எப்பொழுதும் குழம்பிக் கொண்டிருந்தான். இது எத்தனை உண்மை! இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. ஆம், இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த நாட்களிலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவியத்திலே உம்மை பிரதிபலிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே பொறுமையும் சாந்த குணத்தையும் தரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, சாந்தமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற அந்த கர்த்தாவே சாந்த குணத்தை நாங்கள் தரித்துக் கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேகரை ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.